அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிவிப்பு கடந்த மாதம் 16ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நிலை கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படையினருடன் காவல்துறை இணைந்து பல்வேறு சோதனைகளை செய்து வருகின்றனர். இதுவரை சுமார் 40 கோடிக்கும் மேற்பட்ட பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் நமது நாமக்கல் மாவட்ட காவல்துறை அண்டை மாவட்டத்துடன் எங்கெல்லாம் ரோடு நெட்வொர்க் போகிறதோ அங்கெல்லாம் 10 சோதனை சாவடிகள் அமைத்து 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் நமது மாவட்ட காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினருடன் இணைந்து சோதனை செய்து வருகின்றனர். இதன் மூலமாக அண்டை மாவட்டங்களிலிருந்து நமது மாவட்டத்துக்குள் வரும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் சமயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நமது மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 526 ரவுடிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அனைவரும் நன்னடத்தைக்கான பிணைப்பத்திரம் ஆர்டிஓ தாசில்தார் முன்னிலையில் அவர்களை ஆஜர் செய்து நன்னடத்தைக்கான பிணைப்பத்திரம் முழுமையாக பெறப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவருக்கும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நமது மாவட்டம் முழுவதும் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் அளவுக்கு கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட எல்லை சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாவட்டத்திலிருந்து நமது மாவட்டத்துக்குள் நுழையும் பணம் மற்றும் பரிசு பொருட்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காவல் சோதனை சாவடிகளில் நமது மாவட்ட காவல்துறை மட்டுமின்றி இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட மத்திய பாதுகாப்பு படையினரும் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் வெகுவாக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பொதுமக்களுக்கு கொடுப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் சமயத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நமது மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 526 ரவுடிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அனைவரும் ஆர்டிஓ முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டு நன்னடத்தைக்கான பிணைப்பத்திரம் பெறப்பட்டுள்ளது. மேலும் காவல் நிலையங்களிலும் அவர்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கியால் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக உரிமம் பெறப்பட்ட கிட்டத்தட்ட 856 துப்பாக்கிகள் காவல் நிலையங்களில் பெறப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகள் அனைத்தும் நமக்கு கவுண்டிங் முடிந்த பிறகு அந்த உரிமைதாரர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும். மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நமது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2560 காவலர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். இந்த 2560 காவலர்களில் மத்திய பாதுகாப்பு படையினரும் அண்டை மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட காவலர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நமது மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் 74 வாக்குச்சாவடிகள் 53 இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு அந்த பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் யார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர்களுடைய நடத்தை அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறும் அந்த நாளன்று இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் அதிகப்படியான மத்திய பாதுகாப்பு படையினரையும் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளோம். மேலும் இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் நிறைந்த பகுதிகளில் மாவட்ட காவல்துறையினரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து ஏரியா டாமினேஷன் எனப்படும் அந்த கொடி அணிவகுப்பினை நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வினையும் தேர்தல் சமயங்களில் அசம்பாவிதங்கள் ஏற்படுத்த நினைக்கும் சமூக விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இது அமையும். நமது மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 6 இடங்களில் இந்த கொடி அணிவகுப்பு காவல்துறையினரால் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மாவட்டம் முழுவதும் நீதிமன்றத்தால் பிடி வாரண்ட் உத்தரவு பெறப்பட்டு கிட்டத்தட்ட 400 குற்றவாளிகளுக்கு எதிராக அந்த பிடி ஆணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கு முன்பு நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலாகட்டும், 2019, 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்களின் போது யாரெல்லாம் பிரச்சனை செய்து அவர்கள் மேல் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனவோ அவர்களும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் காவல் நிலையங்களுக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் தேவைப்படுவோருக்கு ஆர்டிஓ முன்னிலையில் ஆஜர் செய்து நன்னடத்தை பிணையமும் பெறப்பட்டுள்ளது. இது ஒரு பகுதியாகும். நமக்கு தேர்தல் சமயங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாகும். இது போக இந்த தேர்தல் சமயங்களில் பொதுமக்களுக்கு அல்லது அந்த வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தவிர்த்து மது சப்ளை போன்றவை நடைபெறாமல் தடுப்பதற்காக மாவட்டம் முழுவதிலும் எங்கெல்லாம் கள்ளச்சந்தையில் போலியாக மது விற்பனை நடைபெறுவது கண்டறியப்பட்டதோ அவர்களுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலம்
நம்ம அதையும் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். மேலும் மாவட்ட காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் அன்று வாக்குச்சாவடிகளுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கப்படாமல் எங்கெல்லாம் பதற்றமான கிராமங்கள், எங்கெல்லாம் வாக்காளர்களை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியுமோ அந்த பகுதிகளும் கண்டறியப்பட்டு அங்கே சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர் தலைமையில் ஒரு QRT டீமும், ஆய்வாளர் தலைமையில் 24 மணி நேரம் ரோந்து செல்லக்கூடிய ஒரு டீமும், டிஎஸ்பி மற்றும் ஏடிஎஸ்பி தலைமையில் பல்வேறு குழுக்கள் அங்கங்கே செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த குழுக்கள் அனைத்து பகுதிகளிலும் அன்றைய தினம் ரோந்து செய்து பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கான 100% பாதுகாப்பினை வழங்குவர். அதே சமயத்தில் சமூக விரோதிகள் யாரேனும் அன்றைய தினத்தில் ஏதாவது அசம்பாவிதம் செய்ய நினைத்தால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு தயவு தாட்சணியம் என்று கடுமையான நடவடிக்கைகள் மாவட்ட காவல்துறை சார்பாக எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் கொள்கையான யாருக்கும் எந்தவித பாரபட்சமின்றி, எந்த பயமுமின்றி அமைதியான சுமூகமான தேர்தலை நடத்துவதற்கு மாவட்ட காவல்துறை 100% உறுதி கொண்டுள்ளது. அதனை கண்டிப்பாக செயல்படுத்துவோம். பொதுமக்கள் அனைவரும் இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் பங்கு பெற்று 100% தங்களது வாக்கினை செலுத்தி நாமக்கல் மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக உயர்த்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.